வந்து பார்த்தனா இந்த கிழவி அடுப்பங்கடையில நின்னுக்கிட்டு என்னத்தையோ மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா. நான் போய் என்னன்னு கேட்டதுக்கு காப்பின்னு சொல்லிட்டா தெரியுமா. இது ஒரு பெரிய விஷயமாட்டி. அவளுக்கு காப்பினா ரொம்ப பிடிக்கும். அதான் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ வேலை செய்யும்போது மடக்கு மடக்குன்னு குடிப்பா. அத போய் என்னத்துக்கிட்டு கேக்குற? அட கூடுகட்ட மச்சான் அது ஒன்றும் காப்பி இல்லை தெரியுமா. நான் அவன் நகர்ந்து போன உடனே கிளாஸை மணந்து பார்த்தேன். ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி வாழ வச்சுட்டு தெரியுமா. என்னடி சொல்ற? ஆட்டுக்கால் சூப்பா? ஏடி இன்னைக்கு திங்கக்கிழமை யாட்டி உனக்கு ஆட்டுக்கால் வச்சிருக்க போடா மச்சான். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே வாங்கிட்டு வந்து புடிச்சில போட்டுருப்பா. அதான் ஒட்டியில மடக்கு மடக்குன்னு குடிக்க தெரியுமா. எப்படியும் எங்க அம்மாக்கு குத்திருப்பா. அதான் எங்க அம்மா எங்கடான்னு போய் பார்த்தா ஆளே காணும். ஒருவேளை அத்தைக்கு உடம்பு சரியில்லையே போட்டு குத்தாலும் நினைச்சு அத்தையிட்ட போய் கேட்டா ஆட்டுக்கால் சூப்பா அது எப்படி இருக்கும்னு கேக்குது தெரியுமா. குண்டாணி அடுப்பங்கடையில நின்னுகிட்டு பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப்பு கொடுக்காம ஒட்டியில குடிச்சிருக்கா. எவ்வளவு கொழுப்படுக்கணும். வடட்டு முடி நல்லா கேக்குறனா இல்லையான்னு பாடு. நீ நல்லா கட்ட நல்லா அதுக்குள்ள அவ ஓடிட போடா தெரியுமா. என்னடி கூட இல்லாம பேசுற? எங்கடி ஓடிட போடா? எங்க ஓடினாலும் இங்க வீட்டுக்கு தானே வந்து ஆகணும். என்னமோ இந்தியா விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு ஓடுற மாதிரிலாம் இப்ப சொல்லிட்டு இருக்க. ஆமா இது மட்டும் நல்லா பேச்சு. எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே அவளை கேட்டாகணும். அப்பதான் மனசு ஆடும் தெரியுமா. ரெண்டு கழுதியிலும் இங்கதான் பட்டிமன்றம் நடத்திட்டு கிடைக்கலோ. என்னடா வீட்டுல ஆளை காணுமே, ஒரு கடைக்கு போக கூட ஆளை காணுமேன்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கிய. காலையில எங்கல போனேன், எப்ப பார்த்தாலும் அந்த பங்கஜ வீடே கதின்னு கிடக்குறியே. அப்படி என்ன உனக்கு தினமும் பிரியாணியா பண்ணி போடுதா? ஆமா பிரியாணி பண்ணி போடுவோம். பிரியாணி வீட்டுல ஒழிச்சு வச்சு நல்லா திங்கிடவா நீ. அடுத்த வீட்டுல போய் பிரியாணி திங்கிடமோ நாங்க. என்ன முழிக்கிற? நல்ல ஆட்டுக்கால் சூப்ப மடக்கு மடக்குன்னு குடிச்சவ நீ தானே. உண்மையை சொல்லபடியா இல்லையா? இது ஒரு விஷயம்னு அவன்கிட்ட வந்து எழுதுனியோ. நீ எழுதினாலும் எழுதியிருப்ப. நீ அடுப்பங்கரையில கேட்கும் போதே எனக்கு சந்தேகம் தான். உங்க ஆத்தா தான் ஒரே மண்டை குத்து தலை தூக்க முடியலன்னா அதான் கொஞ்சம் சூப்பை போட்டு கொடுத்தேன். உடனே கிளாஸை மறந்துட்டு வந்து இந்த பேட்டை சொல்லிட்டியா. இவன் இன்னைக்கு பூரா சலக்கை இல்லாமல ஆடுவான். அப்போ ஆட்டாளு மோளும் சொல்லிட்டு சூப்பு குடிச்சிருக்கிய. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தலை வலிக்கு சூப்பு போட்டு கொடுத்தாலம்ல. சூப்பு தலை வலிக்கு அஞ்சால போட்டு அப்படியே காப்பில சுட சுட கொடுத்து தலைவலியை சரி பண்ணணும். எல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு குப்பை அடிச்சு படுக்கணும். ஆட்டுக்கால் சூப்பு கேக்குது. ஆட்டுக்கால் சூப்பு நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஊருக்குள்ள சொல்லிடாத. எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆட்டாளு மோளும் சேர்ந்து ஒட்டியில நல்லா குடிச்சு போட்டு இவளுக்கும் கொடுக்கல, எனக்கும் கொடுக்கல, எங்க அம்மாக்கும் கொடுக்கல, எங்க அப்பாக்கும் கொடுக்கல. அது ஏன் உன் மகனுக்கு அது கொடுத்தியா? கொடுக்கல தானே. இங்க பாரு, உனக்கு பொம்பளை பிள்ளைனா மவ மட்டும் ஒசத்தி மருமகளுக்கு கொடுக்கிறதுக்கு கசக்குது. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம தானே வந்திருக்கு. எவ்வளவு குசும்பு இருக்கு உனக்கு. ஏலே 10 நாள் ஆஸ்பத்திரியில வந்தா அப்பப்ப ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சூப்பு அது இதுன்னு வாங்கி கொடுத்துருப்பான். இவதான் நாக்கு செத்து போய் வந்து உட்கார்ந்துருக்கா. இவளை யாரு கவனிக்கிறது? அதுவும் ஓ மாமக்காரே கை வழங்காதவன். இங்க வார நேரத்துல தான் அவளுக்கு ஏதாவது செய்ய முடியும். அதனால செஞ்சேன். அத ஒரு குத்தமா சொல்லுவியோ? நேத்தே அவன்கிட்ட 4 ஆட்டுக்கால கேட்டேன். அந்த பேவுல வித்து பச்சி 2 தான் இருக்குன்னா அந்த 2 சூப்பு போட்டா இத்தனோண்டு வந்துச்சு. அதான் உங்களுக்கு கொடுக்கல. சரி அடுத்த வாரம் போட்டு கொடுப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ளயும் இந்த கழுதை இங்க வந்து ஓங்கிட்ட சொல்லி நீ அத ஒரு பெரிய பஞ்சாயத்தா வைக்கிற. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க. 2 ஆட்டுக்கால் தானே கொடுத்தா நம்மளா 2 ஆட்டுக்கால். 2 கால்ல எம்பூட்டு சூப்பு ஓடுன்னு எங்களுக்கும் தெரியும். நல்லா சொம்பு நிறைய வச்சு ஆட்டாள மோளு குடிச்சு போட்டு பேசுறத பாரு பேசுறத. இதை கேட்டா எங்களுக்கு தான் அசிங்கம். ஏடி வாடி நம்ம வெளியே போவோம். அப்பா வரட்டும். அப்பாவை இன்னைக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் சூப்பு குடிப்போம். அப்பட இவா நான் கூடி போய் கிடப்பா. வாடி போவோம். ஏமா என்னாச்சுமா? ஏமாவா என்கிட்ட மூஞ்சிய காட்டிக்கிட்டு போறா. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் மாவா பெத்து வச்சிருக்கா. மாவா உன்ன மாதிரியே பெத்து வச்சிருக்கல. அதான் உனக்கு சூப்பு கொடுத்ததை பார்த்துட்டு அந்த பையத்தை எழுதிவிட்டா. அவன் இவ்வளவு நேரம் எனக்கு பாடம் எடுக்கிறான். தலை வலிக்குது. அதான் நான் பெத்திருக்கனே அது அப்பனை போலயே தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? சரி வீடுமா. ஆமா அன்னிக்காரி ஆளக்கானும் எங்க போனா? எங்க போயிருப்பா? கழுத்த கட்டா குடிச்சவரு அந்த பங்கஜ வீட்டுல போய் நீ இங்க வந்து உட்காந்துக்கனே அவளை அதி சொல்ல போயிருப்பா. அம்மா நானும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேம்மா. ஆமாடி அந்த பங்கஜ கிட்ட வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கேட்டாத. அவ என்னத்தையாவது சொல்லுவா. சொல்லுவா.
அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. நாம சொன்னா எவ கேக்குறா? அந்த பங்கஜம் மருமவ கறிக்கு ஏண்டிட்டு தான் பேசுவா. இவளுக்கு ஏண்டிட்டு பேசுவாளா? இவ வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிட்டு வர போறா. தனலட்சுமி அக்கா எங்க போயிட்டு வர? காலேஜுக்கு போனியா? எடுக்கிட்ட நீ காலேஜுக்கு போயிருக்க மாட்டே. வட எங்க போன? இல்ல, எங்க அப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போச்சு. அதான் இங்க இறக்கி விட்டுட்டு போய் பழமும் கொஞ்சம் காயும் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிச்சு. அதான் வந்தேன். அதானே பார்த்தேன். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பங்கஜாட்சி மட்டும் தான் இருந்துச்சு. உன்னை காணுமேன்னு யோசிச்சேன். ஆனா பங்கஜாட்சிட்ட போய் என்னட்ட கேட்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம். ஆமா, பெரிய மனுஷன் எனக்கு துணைக்கு வரீராக்கும். அப்படியே வச்சுக்கலாம். நான் ஒரு ஆம்பளை உனக்கு துணைக்கு வாடேன். நீ பயந்தாலும் பயந்துருவல. இல்லே, சுண்ட கசைஸ்ல இருந்துக்கிட்டு எனக்கு துணைக்கு வரியாக்கும். சரி வா போவோம். இல்லடி, நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் இங்க இருந்து போ. இங்க பாரு, வழிய விடு. யாராவது பார்த்தா அசிங்கமா போயிடும். மரியாதையா உன் வேலையை போய் பாரு. உனக்கு எனக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நகர்ந்து போ. முடியாதுடி, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. ஓ மனசுல நான் இருக்கனா இல்லையா? இது என்ன கேள்வி? வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு. உனக்கு மரியாதையா உன் பொண்டாட்டி கூட வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன வழி மறிச்சு ஏதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் அசிங்கமா போயிடும். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என் மனசுல இப்ப வரைக்கும் நீ தான் இருக்க. உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டேன். இங்க பாரு, நீ வேற ஒருத்தியோட புருஷன். என் மனசுல நீ இல்ல, இல்லவே இல்ல. நான் உன்னை நினைக்கவும் இல்ல, நான் உன்னை சுத்தமா மறந்துட்டேன். உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்ல. ஒழுங்கா போய் உன் வாழ்க்கைய வாழ்ற வழிய பாரு. தேவையில்லாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்னடி என்ன செய்யணும்னு சொல்றது? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் போய். ஒரு நாள் என்ன மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. உன் மனசுல நான் எப்பவும் இருப்பேன். ஒரு நாள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அவ கூட என்னால வாழ முடியாது. நான் இன்னும் ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணது பத்தாதுன்னு இன்னொருத்திக்கு வேற துரோகம் பண்ண அலையிற. இங்க பாரு, நீ எப்படியோ எனக்கு தெரியாது. நான் உன்னை மறந்துட்டேன். என் மனசுல நீ இல்ல. மரியாதையா இடத்த காலி பண்ணு. போய் ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டி கூட வாழு. அதை விட்டு போட்டு என்ன அங்க வழி மறிச்சேன் இங்க வழி மறிச்சேன்னு வரிச்ச அப்புறம் மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவேன். இல்ல உன்னை கம்பி என்ன வைப்பேன். நகர்ந்து போ. இங்க பாருடி, என்ன எடுத்துறது பேசிட்டா போல உன்னால என்ன எப்பவுமே மறக்க முடியாது. இங்க பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக நான் காத்திருப்பேன். நீ என்ன தேடி வருவ. ஏமா ஏமா ஏமா, நீ யாரோ எனக்கு தெரியாது. ஆனா நீயும் என் பொண்ணு மாதிரிதான். நீ அவனை கல்யாணம் கட்டிக்கிட்ட. என் பொண்ண இனியும் அவன் வழிமறிச்சு பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனை கம்பி எண்ணெய் வைக்க வேண்டியது இருக்கும். இங்க பாரு, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா வாழுங்க. ஆனா என் மக வாழ்க்கையில அவன் குறுக்கிடக்கூடாது. அவன் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல உன் கழுத்துல தாலி கட்டுவானா, இப்ப என் பொண்ணு கூட வாழ போறானாமா. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவான்? என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் இதெல்லாம் நடக்குது. நான் தான் அவர் மேல ஆசைப்பட்டு அவர் உங்க பொண்ணை விரும்புறாருன்னு தெரிஞ்சும் நான் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவரை விட விருப்பம் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். அவர் மனசுல இன்னும் உங்க பொண்ணு தான் இருக்கா. அதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவரை மன்னிச்சிருங்க. நான் கூடிய சீக்கிரம் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு அவரை போலீஸ்ல மட்டும் புடிச்சு கொடுத்துடாதீங்க. இங்க பாருமா, முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சதுதான். நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருங்க. நாங்க குறுக்க வரல. ஆனா என் பொண்ணை இப்படி வழி மறிக்கிறது சரியில்லை. நீ அவங்கிட்ட என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ எனக்கு தெரியாது. இந்த நிலைமையில என் பொண்டாட்டி மட்டும் பார்த்திருந்தா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பா. தயவு செஞ்சு நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒண்ணு நீ இந்த ஊரை விட்டு அவனை கூட்டிட்டு போ, இல்ல நாங்க குடும்பத்தோட எங்கேயாவது போய் தொலையணும். எங்களுக்கு சொந்த வீடு இப்பதான் கஷ்டப்பட்டு வாங்கணும். எங்க போய் தொலைய சொல்ற? உன் புருஷனை எங்கேயாவது வேலைக்கு போக சொல்லி நீ கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.
அவர் என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேக்காரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை எப்படியாவது மாத்திருந்தேன். உனக்காக இன்னும் 6 மாசம் அவகாசம் கொடுக்கிறேன். அதுக்குள்ளேயும் அவன் மாறணும். இல்ல நீயும் அவனும் இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இந்த நிலைமையில இவன் குறுக்க குறுக்க வந்து அவ கிட்ட பேசினா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே அவ காயப்பட்டிருக்கா. அவ காயத்துல மாறி மாறி முள்ள வச்சு குத்தாதீங்க. மன்னிச்சிருங்கப்பா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் அவருக்கு எப்படியாவது புரிய வைக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. என் பேச்சை கேட்கவும் மாட்டுக்காரு. என்கிட்ட முகம் கொடுத்தும் பேச மாட்டுக்காரு. இவரை நான் எப்படி மாத்துவேன்?